மூவி ஸ்டார்ட் பண்ணதும் ஹேலமை காட்டுவாங்க. ஹேலமோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர். பட் ஹேலம் ஒரு சின்ன ட்ரீ ஹவுஸ்ல தான் அவனோட லைஃப் நடத்துறான். இப்போ ஹேலம் அவனோட ட்ரீ ஹவுஸ்ல இருந்து அவனோட ஃபேமிலி வீட்டுக்கு வர்றான். அப்பதான் அவனுக்கே தெரியும் அவனோட சிஸ்டர் லூசி படிக்கிறதுக்காக வெளியே யூனிவர்சிட்டிக்கு போக போகுதுன்னு. ஸோ இதை நினைச்சு ரொம்ப சேடா ஃபீல் பண்றான். ஏன்னா சிஸ்டர் போயிடுச்சுன்னா இவன் இந்த ஃபேமிலி ஹவுஸுக்கு வந்தாலும் இவன் தனியா தான் ஃபுல்லாவே இருக்கணும். இப்போ இவன் ஃபேமிலியில மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. ஹேலம், அவனோட ஃபாதர், ஸ்டெப் மதர் அண்ட் சிஸ்டர். ஹேலமோட மதர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில மூழ்கி இறந்துட்டாங்க. அவங்க அப்படி இறந்து போக காரணம் ஸ்டெப் மதர் அப்படின்னு ஹேலம் நினைச்சிட்டே இருக்கிறான். அதனால இவனுக்கு அவங்கள பிடிக்காது, ரொம்ப பேசவும் மாட்டான். இப்ப சிஸ்டர் யூனிவர்சிட்டிக்கு போக முன்னாடி சிஸ்டர் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறான். அதே டைம் லூசி நைட் பார்ட்டிக்கு ஹேலம கூப்பிடுது. அப்போ ஹேலம், இல்ல நான் வரல, எனக்கு நான் ட்ரீ ஹவுஸ்ல இருக்கிறதா பெட்டரா ஃபீல் ஆகும், நான் அங்கேயே இருக்கிறேன்னு கிளம்புறான். இந்த ஹேலம் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, இவன் அந்த ட்ரீ ஹவுஸ்ல இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறான். அன்னைக்கும் அதே மாதிரி அவன் அந்த ட்ரீ ஹவுஸ் போய் அங்க ஒரு லேடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த லேடி அவங்க குழந்தைக்கு மில்க் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் உடனே அதை பார்த்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதே ட்ரீ ஹவுஸ்ல ஹேலமோட அம்மாவோட பெயிண்டிங்கும் இருக்குது. இவனுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வர்றப்போ எல்லாம் அந்த பெயிண்டிங்கை பார்த்து பயங்கரமா அழுவான். ஏன்னா இவங்க அம்மா மட்டும்தான் இவனை கரெக்டா புரிஞ்சுப்பாங்கன்னு. கொஞ்ச டைம்ல இவனோட ஃபாதரையும் ஸ்டெப் மதரையும் கூட அந்த இடத்துல இருந்து பாக்குறான். தென் அன்னைக்கு டே அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் லூசி யூனிவர்சிட்டி கிளம்புது. அன்னைக்கு மார்னிங்கே ஹேலமை பாக்குறதுக்காக லூசி கூப்பிட்ட பிறகு ஹேலம் வரல. பட் கார் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. தென் ஹேலம் அவங்க ஃபேமிலி ஹவுஸ்ல இருந்து ஃபேமிலியோட லஞ்ச்ல இருக்கிறப்போ ஹேலமோட ஃபாதர் ஹேலம் கிட்ட நீயும் கூட லூசியா மாதிரி நிறைய படிக்கணும், அதோட நல்ல நேம் சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. பட் ஹேலம் இதெல்லாம் இங்க இருந்து இவனை தூரமா அனுப்புறதுக்காக இவனோட ஸ்டெப் மதர் வேர்ட்டி பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்றான். தென் அப்ப போயிட்டு திரும்ப ஈவினிங் அவனோட ஃபேமிலி ஹவுஸ்க்கு வர்றப்போ ஃபாதர் அண்ட் வேர்ட்டி ஹேலமை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஹேலமோட அப்பா ஹேலமை இங்க இருந்து தூரமா அனுப்பி படிக்க வைக்கணும், பட் நம்ம பண்றது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. தென் அன்னைக்கு ஈவினிங் ஹேலம் அவனோட அம்மாவுக்கு பிடிச்ச ரிவருக்கு அவனோட அப்பா கூட போறான். இங்க வந்து அவன் அப்பா கிட்ட நீயும் வேட்டியும் சேர்ந்து தான் என்னோட அம்மாவை கொன்னுட்டீங்கன்னு சொல்றான். அதுக்கு அவரு அப்படி எல்லாம் நடக்கல, அன்னைக்கு அது அதிகமா மருந்து எடுத்திருந்தனால மயங்கி தண்ணியில விழுந்துடுச்சு, அதோட ஸ்விம்மிங் தெரியாதுங்கிறதுனால இறந்துடுச்சுன்னு சொல்றாரு. இவனோட அப்பா இவனுக்கு இப்படி எல்லாம் சொன்னாலுமே கூட ஹேலம்க்கு அவங்க அப்பா மேல நம்பிக்கை வரல. தென் கொஞ்சம் டேஸ்க்கு பிறகு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து ஹேலமோட ட்ரீ ஹவுஸை நாசம் பண்றாங்க. அதனால அங்க இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அவனோட ஹவுஸுக்கு மாத்த வேண்டிய சிச்சுவேஷன். அப்படி ஹேலம் எடுத்துட்டு வந்த திங்ஸ்ல இருந்து ஹேலமோட டைரி ஒன்னு வெர்ட்டிக்கு கிடைக்குது. அதுல அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பத்தி கவனிக்கிறது, அவங்கள பார்த்து டிராயிங் பண்றது அப்படின்னு எல்லா பர்சனல் திங்ஸ் எல்லாம் எழுதி இருக்கிறான். இதெல்லாம் ரீட் பண்ண வெர்ட்டி அவனோட கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டது. தென் இவன் ட்ரீ ஹவுஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் அங்கேயே மாத்துறான். அப்போ ஒரு நாள் ஹேலமா பார்க்க வெர்ட்டி அவனோட ட்ரீ ஹவுஸுக்கு போகுது. அங்க போய் அவனோட டைரியில படிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுது. அதோட விடாம ஹேலமோட அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பேசுது. இப்போ இவனுக்கு இவங்க அம்மா பத்தி பேசினது பிடிக்காம நீ தான் எங்க அம்மாவுக்கு மயக்க மருந்து கொடுத்த, உன்னாலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றான். ரியலாவே வெர்ட்டி ரொம்ப வித்தியாசமான லேடி. அந்த டைரியை ஃபுல்லா ரீட் பண்ணிச்சு இல்ல, அதுலயே தெரிஞ்சிருச்சு ஹேலமோட மைண்ட்ல என்ன இருக்குதுன்னு. தென் உடனே இந்த வெர்ட்டி ஹேலம் கிட்ட வருது. தென் அப்படியே இவங்க 2 பேரும் இன்டிமேட் ஆகுறாங்க. அப்புறம் வெர்ட்டி ஹேலமை பிளாக்மெயில் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுது. இல்லன்னா நான் ரீட் பண்ண எல்லாத்தையும் வெளியே சொல்லுவேன்னு சொல்லுது. தென் இவனுக்கு இப்ப என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. அதோட இவனோட ட்ரீ ஹவுஸும் ஃபேமிலி ஹவுஸும் பக்கத்திலே இருக்கிறதுனால இவனுக்கு வேற வழியே இல்லாம அங்க இருந்து கிளம்புறான். தென் இப்ப ஹேலம் எடின்பர்க்கு ஷிஃப்ட் ஆகுறான். இப்ப ரெண்டுக்காக அவனோட அக்கௌண்ட்டை செக் பண்றான். பட் அக்கௌண்ட்ல எந்த காசுமே இல்ல. இவங்கிட்ட இருந்த கொஞ்சம் நஞ்ச காசும் காலி ஆகிடுச்சு. அதனால இவனுக்கு வேற வழியே இல்லாம அன்னைக்கு நைட் ஒரு பில்டிங்கோட டெரஸ்ல ஸ்டே பண்றான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பாக்குறப்போ தான் தெரியுது அவனோட ஃபேஸ் ஃபுல்லா சின்ன சின்ன பூச்சிங்க கடிச்சு வச்சிருக்குது. அதோட இவன் இங்க ஸ்டே பண்றது ரொம்ப கொடூரமா ஃபீல் பண்றான். அதே டைம் அவனுக்கு அங்க இருந்து ரோட்ல அழகான ஒரு லேடி தெரியுறாங்க. தென் உடனே அவன் அங்க இருந்து இறங்கி ஃபாஸ்ட் அவங்க பின்னாடியே போய் மாம் மாம்னு கூப்பிடுறான். ஏன்னா அவங்கள பாக்குறது இவனோட மாம் மாதிரியே இருக்கிறாங்க. ஹேலம் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய ஹோட்டல் கிட்ட போறான். அந்த லேடி இங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்றாங்க. அவங்களோட நேம் கேட். ஹேலம் அப்படியே அந்த பில்டிங் உள்ள போறான். கேட் ஹேலம் உள்ள வந்ததை பார்த்ததும் என்ன வேணும்னு கேக்குது. ஹேலம் உடனே நான் எங்க ஊருக்கு புதுசு, எனக்கு வேலை வேணும்னு கேக்குறான். ஹேலமோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்ட கேட் ஹேலம கிச்சனை கூட்டிட்டு போய் அங்க பாத்திரங்கள் ஒரு வேலை கொடுக்குது. தென் கிச்சன்ல ஹேலம்க்கு ரேமன்ங்கிற ஒருத்தர் எப்படி ஒர்க் எல்லாம் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதோட அவரை பத்தியும் இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் பத்தி சொல்றாரு. தென் அன்னைக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆனதும் ஹேலம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். கேட்டுக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகி வெளியே வந்ததும் ஹேலம் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். எதுக்காகனா அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் அன்னைக்கு கேட் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போகாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்க கூட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹேலம் பக்கத்துல போக முடியாதுங்கிறதுனால தூரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. பின்னாடியே ஹேலம் வீடு வர போய் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தென் அப்படியே அன்னைக்கு நாளும் கம்ப்ளீட் ஆகுது. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ரெய்மண்டும் ஹேலமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. தென் இன்னைக்கு ஹேலம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ பாதியிலே ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கேட் ஒர்க்ல தான் இருக்குது. இவன் கேட்டோட வீட்டுக்கு போய் உள்ள இருக்கிற ஒரு விண்டோ வழியா அங்க இருக்கிற ஒரு கிளாக் டவரை பார்த்துட்டு இருக்கிறான். அங்க இருந்து பார்த்தா கேட்டோட வீடு கிளியரா தெரியும். இப்போ இவனுக்கு கேட்ட பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இனிமே இவன் அந்த டவர் பில்டிங் மேல ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறான். இப்படியே
இப்படியே அவன் இங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கிற டைம் சடனா கேட் வீட்டுக்கு வருது. எப்படியும் டோர் வழியா முன்னாடி போக முடியாதுங்கிறதுனால விண்டோ வழியா ஒரு பைப்பை பிடிச்சிட்டு அங்கேயே தொங்கிட்டு இருக்கிறான். அந்த பில்டிங் ரொம்ப ஹைட்டுங்கிறதுனால குதிச்சு போகவும் வழி இல்ல. அதனால அந்த பைப்பை பிடிச்சி பக்கத்துல இருக்கிற ரூஃப்ல இறங்கி நைட்டு ஃபுல்லா அங்க இருந்து கேட்ட பார்த்துட்டே இருக்கிறான். தென் கேட்டு தூங்க போகுது. இவன் கேட்ட பார்த்துட்டு அங்கேயே தூங்குறான். தென் நெக்ஸ்ட் டே ஹேலம் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம் கேட் இங்க வந்து ஹேலம் ஒர்க் பண்றத பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுது. தென் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஹேலம் ரேமண்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் டைம் கேட்டுட்டு அங்க இருந்து அந்த கிளாக் டவருக்கு போறான். இப்போ இவன் போறத பார்த்த மேனேஜருக்கு இவன் மேல கொஞ்சம் டவுட் வருது. இப்போ இவன் அந்த கிளாக் டவருக்கு ஃபாஸ்டா போய் அங்க இருக்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து பார்த்தா கேட்டோட வீடு கரெக்டா தெரியுது. சோ இதான் கரெக்டான பிளேஸ் நினைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே வர்றான். அப்ப இவனோட மேனேஜர் இங்க வந்து இவனை பார்த்து எதுக்காக மேல போனான்னு கேக்குறாரு. உடனே ஹேலம் ஏதோ போய் சொல்லி மேனேஜ் பண்றான். உடனே அந்த மேனேஜர் அது ஸ்டாக்குக்கு சம்பந்தமான பிளேஸ் அங்க எல்லாம் போகாதான்னு சொல்றாரு. பட் இந்த ஹேலமை பார்த்தா விடுற மாதிரியா இருக்குது. இல்ல தென் அன்னைக்கு ஈவினிங் அவனோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கிளாக் டவருக்கு போறான். அங்க போய் கேட்டோட வீடை பார்த்துட்டே இருக்கிறான். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ கேட்டோட வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு. அது வேற யாரும் இல்ல, மேனேஜர் ஆலிஸ் தான். அங்க இருந்து இறங்கி கீழே போய் கேட்டோட பில்டிங்கோட டெரஸ்க்கு போறான். அங்க இருந்து பாக்குறப்போ தான் தெரியுது அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறது. தென் அவங்க பேசிட்டு இருக்கிற டைம் மேனேஜர் ஆலிஸ்க்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. பட் இப்படி குழந்தை இருக்கிற விஷயம் கேட்டுக்கு பிடிக்கல. தென் இதெல்லாம் பார்த்த ஹேலம் அங்க இருந்து ஃபீல் பண்ணி அன்னைக்கு நைட் ஃபுல்லா இதே நினைச்சு அழுதுட்டே இருக்கிறான். இப்போ இவன் எதுக்கு அழுறானே தெரியல. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹேலம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனோட அம்மாவை பண்ணது ஸ்டெப் மதர் வெர்ட்டின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். தென் அவன் அன்னைக்கு ஒர்க்கு போறான். ஒர்க் முடிஞ்சு ஈவினிங் கிளாக் டவருக்கு போறப்போ மேனேஜர் ஆலிஸ் அவனையே ஃபாலோ பண்ணி அந்த கிளாக் டவருக்கு போறான். ஆலிஸ்க்கு இங்க வந்து பார்த்ததும் புரிஞ்சிடுச்சு ஹேலம் இங்க இருந்து என்னையும் கேட்டையும் பார்த்துட்டே இருக்கிறான்னு. அதனால ஹேலம் உடனே ஒர்க்ல இருந்து தூக்குறான். அப்போ ஹேலம் ஆலிஸ் கிட்ட உன்னோட அஃபேரை பத்தி எனக்கு தெரியும், பட் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அப்ப இந்த ஆலிஸ் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நார்மலா அங்க இருந்து கிளம்புறான். தென் நெக்ஸ்ட் டே ஆலிஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ ஹேலம் ஆலிஸோட வீட்டுல அவனோட குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கிறான். இப்ப ஆலிஸ் இவனை இங்க பார்த்ததும் ரொம்ப பயந்து எதையும் சொல்லிடாதான்னு சொல்றான். அதோட ஹேலமோட ஜாபம் திரும்ப கிடைச்சிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே கேட்டு ஹேலம் அவங்களோட ஆபீஸுக்கு கூப்பிட்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாபுக்கு வேகன்சிஸ் இருக்குது, அங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணு, அங்க உனக்கு நல்ல சேலரி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுது. இவன் உடனே கேட்டு சொன்ன மாதிரி அந்த ஜாபுக்கும் அப்ளை பண்றான். கொஞ்சம் டேஸ்க்கு பிறகு அவனுக்கு அந்த ஜாபும் கிடைக்குது. இந்த ஜாபுக்கு வந்த பிறகு இவன் முன்னாடி இருந்த ஜாபை விட பெட்டரா ஃபீல் பண்றான். தென் அன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு ஹேலம் எப்பவும் போல கிளாக் டவருக்கு போறான். அங்க இருந்து கேட்ட பாக்குறான். ஹேலம் பார்த்துட்டு இருக்கிறான்னு தெரிஞ்ச ஆலிஸ் இவனை வேணும்னே வெறுப்பேத்தணுங்கிற மாதிரி பண்றதுக்காக கேட்டோட இன்டிமேட் ஆகுறான். இதெல்லாம் பார்த்து ஹர்ட் ஆன ஹேலம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறான். அதோட நாளைக்கு அவனோட பர்த்டே, அவனோட அம்மா இல்லைன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல ஒர்க்குக்கு போறான். பர்த்டே நாளுன்னு கூட இல்லாம ரொம்ப சேடாவே இருக்கிறான். தென் அன்னைக்கு மார்னிங் கேட்டு இவங்கிட்ட வந்து பர்த்டே விஷஸ் சொல்லுது. அப்படி அது விஷ் பண்ணதும் அவனோட ஃபேஸ்ல ஹாப்பினஸ் தெரியுது. தென் அவனோட ஒர்க் பண்ற ஆண்டி ஹேலோட பர்த்டேக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். இப்போ இந்த பார்ட்டியில ஹேலம், ஆண்டி, கேட் 3 பேரும் இருக்கிறாங்க. 3 பேரும் அங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி ட்ரிங்க் பண்றாங்க. இப்போ அதுல ஆண்டிக்கு போதை அதிகமாகி ஹேலம் முன்னாடியே ஆலிசன் கேட்டுக்கு இடையில இருக்கிற அஃபேரை பத்தி பேசுறான். கேட் இதை பெருசா எடுத்துக்காம ஃபன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அதோட விடாம ஆண்டி இன்னும் ஏதோ ஸ்டார்ட் பண்றான். அந்த டைம்ல ஹேலம் ஆண்டியை ஸ்டாப் பண்ணி அவனை வீட்டுக்கு போக சொல்றான். ஆண்டி போன பிறகு இவங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஹேலமும் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். கேட்டும் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அதனால ஹேலம் அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ எங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஹேலம் கிட்ட அது டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது. ஆனா ஹேலம் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான். தென் இப்படியே ரொம்ப லேட் ஆகுது. அந்த டைம்ல ஹேலம் தூங்கலான்னு சொல்லி கேட்ட தூங்க சொல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி படுத்திருக்கிறான். அப்ப ஹேலம் விண்டோவை பார்த்து முன்னாடி எல்லாம் இதே விண்டோ வழியா தான் கேட்ட பார்த்துட்டே இருப்பேன், ஆனா இப்ப அது கூடவே படுத்திருக்கிறேன்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். தென் நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல ஹேலம் ரொம்ப கான்பிடண்டா கேட்டுக்கிட்ட போய் டேட் பண்ண கூப்பிடுறான். அப்ப கேட்டு நேத்துக்கு நடந்தது எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, நான் குடிச்சிருந்தனால தான் அப்படி அந்த விஷயத்தையே மறந்துடுன்னு சொல்லி டேட்டுக்கு போறதே ரிஜெக்ட் பண்ணுது. அதை கேட்ட ஹேலம் அப்படியே சைலண்டா அங்க இருந்து வெளியே போறான். தென் அந்த டைம் ஆண்டிக்கு ஒரு கால் வருது. அந்த போன் கால்ல ரூம் நம்பர் 405ல ஒரு லேடி ஹேலம கூப்பிடுது. ஆண்டி உடனே நீங்க யாருன்னு கேக்குறான். பட் அவங்க அந்த டீடைல்ஸ் எதுவுமே சொல்லல. இப்ப ஹேலமுக்கு அங்க யாரு கூப்பிட்டாங்கன்னே தெரியாம அங்க போறான். அங்க போய் பார்த்தா அந்த லேடி வேற யாரும் இல்ல, கேட். இப்ப கேட் இங்க என்ன சொல்றாங்கன்னா நேத்து என்ன நடந்துச்சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுது. அதோட ஹேலம் கிட்ட வருது. கேட்டுக்கு ஹேலம ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹேலம் கூட இப்ப இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆகிட்டான்னு இது ஃபீல் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் டே ஹேலம் கேட்டோட வீட்டை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆலிஸ் கேட்டோட வீட்டுக்கிட்ட வர்றத பாக்குறான். அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ சண்டை நடக்குது. அதோட 2 பேரும் ரொம்ப சத்தம் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. தென் கேட் வீட்டுக்கு ஃபாஸ்டா போகுது. பின்னாடியே ஆலிஸும் ஃபாஸ்டா போறான். ஆலிஸ் போய் கேட்ட ஃபோர்ஸ் பண்ணி இன்டிமேட் ஆக ட்ரை பண்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹேலம்க்கு இது எதுவுமே பிடிக்கல. அதனால ஃபாஸ்டா அங்க போறான். இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில ஹேலம் வந்ததை பார்த்த ஆலிஸ் ஹேலம அடிச்சு அங்க தூக்கி போடுறான். அப்புறம் ஆலிஸ் கேட்டுக்கிட்ட சொல்றான் ஹேலம் ஒன்ன அங்கங்கேயா மறைஞ்சிருந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்றான். உடனே கேட் ஹேலம் கிட்ட எதுக்காக இப்படி பண்ணான்னு கேக்குது. ஹேலம் உடனே நீ பாக்குறதுக்கு என்னோட அம்மா மாதிரி தெரியற, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்றான். அந்த பேச்சை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. அதோட பயங்கரமா கோவப்பட்டு ஹேலம வேலையில இருந்து
தூக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஹேலம் அவங்களோட ஹோட்டலுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். கேட் இங்க மார்னிங் ஆபீஸ்க்கு வர்றத பார்த்ததும் அதுக்கு சாரி சொல்றான். இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பே நடக்காது அப்படின்னு சொல்றான். அவனை பார்க்க பாவமா இருக்கிறதுனால கேட் அவனை மன்னிக்குது. தென் அன்னைக்கு நைட் அவனை சேமா நிக்க வச்சு இப்படியே உன்னோட ஸ்டோரி எல்லாம் சொல்லுன்னு கேக்குது. அப்போ ஹேலம் அவனோட அம்மா இறந்ததை பத்தி சொல்றான். அவங்களோட போட்டோவை காட்டுறான். அதோட ஒரு ட்ரெஸ்ஸையும் காட்டுறான். அது அவங்களோட அம்மாவோடது. உடனே கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் போட்டுட்டு வருது. அதை பார்த்ததும் இவன் ரொம்ப அழுறான். ஏன்னா இப்ப இவனுக்கு ரியலாவே அவங்க அம்மா பாக்குற மாதிரி இருக்குது. அதோட ஹேலமை பத்தி இப்ப கேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஹேலமை கேட்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதோட இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகுது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படியே ஹாப்பியா ஊர் ஃபுல்லா சுத்துறாங்க. அதே டைம் ஹேலம் மத்தவங்களை எப்படி கவனிக்கிறதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். இப்போ கேட்டு கூட இப்படி இருக்கிறது ஹேலம்க்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. இவனோட அம்மா இறந்த பிறகு ஃபுல்லாவுமே இவன் சேடா தான் இருப்பான். அவன் உண்மையாவே ஹாப்பியா இருக்கிற நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் ஃபீல் பண்றான். தென் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அப்ப ஹேலமோட ஃபாதரும் ஸ்டெப் மதரும் அவனை தேடி வர்றாங்க. ஏன்னா ஹேலம் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால இவங்க வீட்டுக்கு போலீஸ் போயிருக்காங்க. இப்ப ஹேலமே கேட்டேன் சேர்த்து பார்த்து விரட்டி ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ ஹேலமோட அப்பா சொல்றாரு, இப்ப எனக்கு நிறைய கடன் ஆகிருச்சு. உன்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்தாதான் அந்த கடனை அடைக்க முடியும். அதனால இந்த பேப்பர்ல சைன் பண்ணுன்னு கொடுக்குறாங்க. பட் ஹேலம்க்கு தெரியும் இவங்களுக்கு எந்த கடனும் இல்ல. இவன் ஒரு வேளை சைன் பண்ணா ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாத்தி வெரட்டியோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு சைன் பண்ணல. அதோட அவங்க அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றான். அப்படி அவங்க அங்க இருந்து கிளம்புறப்போ வெரட்டி இவங்கிட்ட வந்து பயங்கரமா கொடூரமா மிரட்டுது. தென் உடனே அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. தென் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹேலம் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஹேலம் அவனோட வீட்டுக்கு போய் அவனோட ஸ்டெப் மதர் அவனோட அம்மா இறந்த ரிவருக்கே தூக்கிட்டு போறான். அப்புறம் அவங்கள அந்த ரிவர்ல போட்டு தண்ணியில மூழ்கடிச்சு வைக்கிறான். அப்படியே பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல இவன் பண்றது தப்புன்னு தெரிஞ்சு உடனே ஸ்டாப் பண்ணிட்டான். அதோட உடனே அவங்களுக்கு சாரியும் சொல்றான். அதே டைம் அவங்க அப்பாவும் இங்க வர்றாரு. அவரு ஹேலம் கிட்ட, நீ உங்க அம்மாவை நாங்க கொண்டுட்டோம்னு நினைக்கிறேன், பட் நாங்க அப்படி பண்ணல, அதே தான் சூசைட் பண்ணிடுச்சு. நானும் அந்த டைம்ல எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் இறந்துடுச்சுன்னு சொல்றாரு. ஆனா உன்னை உன் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை என்ன மாதிரி ஒரு பெரிய ஆளா மாத்தணும்னு சொல்லிச்சு. இப்போ இப்படி எல்லாம் அவங்க அம்மா பேசினதை கேட்ட ஹேலம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறான். தென் கொஞ்ச டேஸ்க்கு பிறகு ஹேலம் கேட்டோட வீட்டுக்கு போய் நாம சேர்ந்து இருக்கலாமான்னு கேக்குறான். அதுக்கு உடனே கேட்டன்னு சொல்றாங்கன்னா, யாரும் என் கூட ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, கொஞ்ச டேஸ் தான் பழகுவாங்க, அந்த விஷயத்துல எனக்கு லக்கம் இல்லைன்னு சொல்லுது. அதனால நீ என் கூட ஒரு 6 மாசம் பழகு, அப்ப நீ பெரிய ஆள் ஆகிருவ, அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லுது. ஹேலம் உடனே அதுக்கிட்ட, அப்போ கூட நீ இப்படியே அழகா இருப்பியான்னு கேக்குறான். அதை கேட்டு உடனே ஸ்மைல் பண்ணுது. தென் லாஸ்ட் சீன்ல ஹேலம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறான். இப்பவும் இவன் ரொம்ப சேடா தான் ஃபீல் பண்ணணும், பட் அவனோட ஃபேஸ்ல கொஞ்சம் ஹாப்பினஸ் தெரியுது. அதோட ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஓகே, இதான் ஃபில்ம். இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.